ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரவீஸ் டைரி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி என்னோடய ஈவினிங் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா சண்டே எடுத்த வீடியோ. மதியானம் பார்த்திங்கன்னா வீட்டில் பிஸியாக வேலை பார்த்துட்டு இருந்தப்போ அம்மா பார்த்திங்கன்னா வந்து ஆள் வந்திருக்காங்க, ஆளெல்லாம் கொண்டு போய் விடணும் வான்னு கூப்பிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு காட்டுக்கு வந்தால் அப்பா வந்து தீனியெல்லாம் அறுத்துட்டு வந்துட்டு இருந்தார். அம்மா பார்த்திங்கன்னா கொண்டு வந்து விட்டோன்னே தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வயலுக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. மாடுலாம் பார்த்திங்கன்னா மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. காட்டில் இருக்க ஒவ்வொரு திங்ஸுமே யார்டா இந்த பொண்ணு புதுசாக வந்து கேங்கிற மாதிரியே பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா அத்தனை நாள் ஆயிடுச்சு காட்டு பக்கம் வந்து போய். பக்கத்துலேயே தான் இருக்குது வயல். ஆனால் ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால, இல்லம் தேடி கல்வி எடுத்துகிட்டு இருக்கிறதுனால நம்மளால் வந்து போக முடியாது. டேயில் மற்றபடி ஏதாவது ஒரு ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும். அழகாக பாருங்கள், மாடெல்லாம் பார்த்திங்கன்னா மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. எங்கள் வயல்லே பார்த்திங்கன்னா நிறைய புல் இருந்துச்சு. அதனால் வயல்லே வந்து அப்பா வந்து கட்டியிருந்தார். சோள நாற்று விட்டுருந்த வயலில். அதனால் நல்லா மாடெல்லாம் பார்த்திங்கன்னா மேய்ஞ்சிட்டே இருந்துச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா அந்த கரணக்காட்டுக்குள்ளே வந்து போயாச்சு. சும்மா கொஞ்சமான அளவுக்கு தான் வந்து கரணை வச்சுருந்தோம். வீட்டு அளவுக்கு மட்டும் மஞ்சளும் வச்சுருந்தோம். அந்த கரணக்காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா புல்லு நிறையா இருந்ததுனால புல்லு மருந்து அடிச்சுட்டு ஸ்டார்டிங்லேயே வெங்காயம் வந்து ஊனியிருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் வந்து புல்லு மருந்து அடிச்சுட்டு ஊனினதுனாலையா என்னன்னு தெரில, ஒரு 20 நாள் வரைக்கும் சுத்தமாக முளைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுவாகவே ஒரு நாள் வந்து முளைச்சி வந்துருந்தது. அது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் வெங்காயமே வந்திருக்கு. இதனாலேயே வந்து கரணையவே வேஸ்ட் ஆக்கியாச்சு, புல்லு நிறையா விட்டாச்சு அப்படின்னு சொல்லி அப்பா வந்து புலம்பிகிட்டே இருந்தார். மிளகா காட்டுக்கும் சேர்த்து களை வெட்டணுங்கிறதுக்காக தான் 2 பேரை வந்து வர சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா மிளகா கடை எதிர்பாராத விதமாக தண்ணி வந்து பாஞ்சு போயிடுச்சு. அதனால் அதுக்குள்ளேயே நுழைய முடில. புல்லெல்லாம் பிடுங்கவும் முடியாது. இனிமேல் காஞ்சோன்னே தான் வந்து பார்த்திங்கன்னா பிடுங்க முடியும். மிளகாவும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு அளவுக்கு மட்டும்தான் வச்சுருக்கோம். தேவையான வீட்டுக்கு தேவைப்படுற அளவுக்கு வச்சா போதுங்கிறதுக்காக. அந்தாண்ட பார்த்திங்கன்னா எங்களோட சோளக்காடு. இந்த மிளகாய்க்கு அந்தாண்ட தீவனம் வச்சா அதுவும் வந்து ஒரே புல்லாயிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கனகாமரம்லாம் சூப்பராக வந்து பூத்துருந்துச்சு. நல்லா அழகான கலராக இருந்துச்சு இந்த கனகாமரம். பார்த்திங்கன்னா அதெல்லாம் பறித்து எடுத்து வச்சிகிட்டு இருந்தேன் நான். வெண்டைக்காய் செடி, கத்திரிக்காய் செடின்னு எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடியவே அந்த களத்து மேட்லேயும் கொஞ்சம் அம்மா வந்து வச்சுருந்தாங்க, மல்லிகைப்பூ செடின்ட்டு. அப்பா பார்த்திங்கன்னா பாலை கறந்து ஒரு மாட்டு வந்து கறந்துட்டார். அந்த கறந்த உடனே பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பூனைக்குட்டிக்கு வந்து ஊற்றி வச்சுருந்தாரு. பூனை வந்து குடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் அடுத்த மாடு வந்து பால் கறந்துட்டுருக்காரு. கொட்டாய்க்குள்ளே பார்த்திங்கன்னா மாட்டுக்கு தேவையான புல்லெல்லாம் எடுத்து கொண்டு வந்து போட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலை கறந்தோன்னே நான் வந்து பார்த்திங்கன்னா பாலை எடுத்துகிட்டு பால் ஊற்றுறதுக்கு வந்து கிளம்பிட்டேன். ஏன்னா அப்பா மாடெல்லாம் பிடிச்சி கட்டணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த பூனைக்கு திரும்பி இந்த மாடு பாலை கறந்தோடனே அதில் கொஞ்சம் ஊந்து பால் ஊற்றி வச்சுருந்தாரு. அது நல்லா குடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பால் ஊற்றுறதுக்கு வந்து நான் வந்து போயிட்டு இருந்தேன். இதுதான் வந்து எங்கள் காட்டுக்கு போகிற பாதை. ஊரை விட்டு தாண்டினோடனே காடு இருக்கும். வந்தால் அழகாக வந்து இவங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சஞ்சித், எனக்கு ஐஸ்கிரீம் தெரியா? ஐயோ சாய், எனக்கு ஐயோ சாப்பிடு உடம்பு சரியில்லாமல் போயிட போகுது. வேணாம், கொஞ்சமாக சீக்கிரம் சாப்பிட்டு தூக்கி போட்டுரு மீதியை. அகைன் திரும்பவும் குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு காட்டுக்கு வந்து போயாச்சு. ஏன்னா காட்டில் இருக்க எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு வரணும். அப்பா வந்து ஒரு வண்டி தான் வச்சுருப்பாரு. அதனால் நானும் வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டேன். போனோடனே பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் இருட்டுற மாதிரி டைமே ஆக போகுது. போயிட்டு பாருங்கள், நமக்கு நல்லா நம்ம வயல் ஃபுல்லாக மழை காலங்கவும் புல்லு தான் தெரியுது அங்கங்கே. மாடுங்களுக்கு வந்து நல்லா என்ஜாய் தான். ஏன்னா நம்ம வயல்லே கொஞ்சம் மேய்ஞ்சிக்கலாம். அங்கே பாருங்கள், அந்த பனை மரம் வரைக்கும் நம்ம சோளக்காடு தான். நல்லா சோளம்லாம் வந்து உடச்சி எடுத்துகிட்டு போனால் பிள்ளைங்க சாப்பிடுவாங்கங்கிறதுக்காக சோளம்லாம் உடச்சிட்டு இருந்தேன். அதுங்காட்டி வந்து புல்லுலாம் அரைச்சிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா கொளஞ்சி பழம். இது வந்து அவங்களுக்குலாம் கொடுத்து அனுப்பலாம் வேலைக்கு வந்தவங்களுக்குன்னு சொல்லிட்டு அப்பா வந்து பறித்து வச்சுருந்தாரு. அதெல்லாம் வந்து எடுத்து ஒன்று சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோளக்கருது போய் உடச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உடைக்க போயிட்டுருந்தேன். ஆனால் கொஞ்சம் புல்லாக இருந்ததுனால வீடியோ எடுக்காமல் அப்படியே நான் வந்து போய் உடச்சிட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்தோடனே
அம்மா பில்லெல்லாம் அரைச்சி வச்சுருந்ததெல்லாம் எடுத்து கொண்டு வந்து காற்று மேட்டில் சேர்க்கறதுக்காக வந்து எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நானும் கொஞ்சம் அவங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணி எடுத்து வச்சிட்டு இருந்தோம். இந்த தென்னை மரத்தை சுற்றி நிறைய பில்லெல்லாம் இருந்தது. அதெல்லாம் அம்மா வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொத்தமல்லி வந்து விதைச்சி விட்ருந்தாங்க. அது சுத்தமாக வந்து வளரவே இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப சின்ன சைஸுக்கு தான் வந்து வளர்ந்து இருந்துச்சு. அது எல்லாம் வேஸ்ட்டாக தான் போகும் போல். ஏன்னா நான் வளரவே மாட்டேன்னுது அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து முடித்து ஈவினிங் வயலில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே மாவெல்லாம் அரைச்சி இது பண்ணி வச்சிட்டு இருந்தேன். கூடயே வந்து பார்த்திங்கன்னா கார்ன் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் பார்த்திங்கன்னா, அதையும் வந்து குழந்தைங்களுக்கு வேக வச்சு கொடுத்துட்லான்னு சொல்லி வேக வச்சுட்டு இது பண்ணிகிட்ருந்தோம். பண்ணிவிட்டு ஒரு 6:30 7 6:45 வந்த ரேஞ்சுக்கு ஆகிடுச்சி. அதுக்கப்புறம் நானும் ஹர்ஷிதாவும் பார்த்திங்கன்னா கிளம்பி பெரம்பலூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு பஸ்ஸு செம்ம கும்பலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சூப்பர் மார்க்கெட் போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. வரத்துக்கே வந்து ஒரு 8:30 அந்த ரேஞ்சுக்கு மேலே ஆயிடுச்சு. பாப்பா பார்த்திங்கன்னா அவளுக்கு தேவையான திங்ஸ்லாம் வந்து பார்த்துட்டே இருந்தா. அப்புறம் பார்த்து முடிச்சுட்டு பில்லெல்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு வந்து வந்துட்டோம். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட ஈவினிங் வந்து போகும். உங்களுக்கெல்லாம் எப்படி வந்து ஈவினிங் டைம் வந்து போகும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அப்படியே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வில்லேஜ் லைஃப் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.